யாருக்கு தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப கிட்ட இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று யோவான் ஸ்நானன் பிரசங்கிக்கத்தக்கதாக எப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு அடுத்த ஞானஸ்தானம் எடுத்த ஜனங்களுக்கு யோவான் ஸ்நானனுடைய காலகட்டத்திலே கர்த்தருடைய ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கிறது. அப்ப யாருக்கு சமீபமா இல்ல? கேள்வி. அந்த ராஜ்யத்தை உள்ள கொடுப்பது யார்? பரலோக ராஜ்யம் கிட்ட இருந்தாலும் அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? கேள்வி. பரிசுத்தம் உள்ள ஆவி ஞானஸ்தானம் உண்டானவருக்கு என்ன நடக்கும்? தண்ணீர் ஞானஸ்தானம் மனம் திரும்புதலை எடுத்து காண்பிக்குமானால் பரிசுத்தம் உள்ள ஆவி ஞானஸ்தானம் எதை எடுத்து காண்பிக்கும்? Matthew's Gospel chapter 3 verses 13 to its last verse 17. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. Then Jesus arrived from Galilee at the Jordan, coming to John to be baptized by him. But John tried to prevent him, saying, I have need to be baptized by you, and do you come to me? But Jesus answering said to him, Permit it at this time, for in this way it is fitting for us to fulfill all righteousness. Then he permitted him. After being baptized, Jesus came up immediately from the water, and behold, the heavens were opened, and he saw the Spirit of God descending as a dove and lighting on him. And behold, a voice out of the heavens said, This is my beloved Son, in whom I am well pleased. To who the kingdom of God so near? யாருக்கு தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப கிட்ட இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று யோவான் ஸ்நானன் பிரசங்கிக்கத்தக்கதாக எப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கிறது என்பதான கேள்விக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி மனம் திரும்புதலுக்கு அடுத்த ஞானஸ்தானம் எடுத்த ஆட்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கிறது யோவான் ஸ்நானனுடைய காலகட்டத்திலே. ஆனா இந்த காலகட்டத்திலே யாருக்கு கர்த்தருடைய ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கிறது என்பதான கேள்விக்கு பதில் உங்களுக்கு கடைசியில தெரிய வரும். யோவான் ஸ்நானன் கர்த்தருடைய ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சமீபமா இருக்கிற ஆட்களை பாவத்திற்கு அடுத்த குற்றுணர்வு ஏற்படுத்தி மனஸ்தாபப்படுத்தி அவர்களை மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தி இடி மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி மனஸ்தாபத்திற்கும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அடையாளமா இருக்கிற ஞானஸ்தானத்தை எடுத்த ஆட்களுக்கு தான் கர்த்தருடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கிறது. People who identified with the repentance of baptism, to them the kingdom of heaven so near. மனம் திரும்புதலுக்கு அடுத்த ஞானஸ்தானம் எடுத்த ஜனங்களுக்கு யோவான் ஸ்நானனுடைய காலகட்டத்திலே கர்த்தருடைய ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கிறது. அப்ப யாருக்கு சமீபமா இல்ல? யாருக்கு கர்த்தருடைய ராஜ்யம் ரொம்ப தூரமா இருக்கிறது என்பதான கேள்விக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதலுக்கு அடுத்த ஞானஸ்தானம் எடுக்காமல் தாங்கள் யூதர்கள் என்பதான வெறும் ரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பெருமை பாராட்டுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் ரொம்ப தூரமா இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் வசனம் 9. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். Don't identify with your race. உங்களுடைய இனத்திற்கு நீங்கள் அடையாளப்பூர்வமாய் காண்பிக்க வேண்டாம். நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று நீங்கள் உங்களுடைய ரத்தம் சம்பந்தத்தை எடுத்து காண்பிக்காதீர்கள். அப்படியாப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் என்னவா இருக்கிறது? ரொம்ப தூரமா இருக்கிறது. உங்களுடைய பூர்வீகம் எல்லாம் வேண்டாம். உங்கள் குல கோத்திரம் உங்களுடைய ஜாதி மதத்திற்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் சம்பந்தமே இல்லை.
நீங்கள் நானும் கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வந்திருக்கலாம், அது அல்ல கர்த்தர் ராஜ்யத்துக்கு நாம் சமீபமா இருப்பதற்கு காரணம். உங்களில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை வைத்து கர்த்தர் ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று நீங்கள் என்ன வேண்டாம். உங்கள்ட்ட இருக்கிற அழகையும் சௌந்தரியத்தை பார்த்து கர்த்தர் ராஜ்யம் உங்கள்ட்ட நெருங்கி இருக்குது என்று நீங்கள் என்ன வேண்டாம். ஆகையால் தான் யோவான் ஸ்நானன் அவன் உடுத்திருந்த உடுப்பு எப்படிப்பட்டது என்றும், அவன் புசித்த ஆகாரம் எப்படிப்பட்டது என்றும், அவன் வளர்ந்த இடம் எப்படிப்பட்டது என்றும் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரிப்பண்ட், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புகிறவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் ராஜ்யம் ரொம்ப கிட்ட இருக்கிறது. அதை தவிர if you identified with your occupation, your education, your race, don't ever expect that the kingdom of God would come to you. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தேவ ராஜ்யம் கிட்ட கூட வராது. ஆகையால் யோவான் சொல்ற வார்த்தை 3:9, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் இந்த செத்த ஜீவனற்ற கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு சந்ததி ஏற்படுத்த முடியும். எப்படியாப்பட்ட சந்ததி? மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப சந்ததியை நீங்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பாவிட்டால் இந்த கல்லுகளிலிருந்து ஆபிரகாமுக்கு சந்ததி ஏற்படுத்தி அந்த சந்ததியை கர்த்தர் மனஸ்தாபப்படுத்தி மனம் திரும்ப செய்வார். Don't be replaced with. உங்க இடத்துல வேற யாரும் வந்து தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். எதற்காக மனசாப்பட்டு மனம் திரும்பி யோவானுடைய காலகட்டத்தில் அந்த ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களுக்கு தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கிறது? Because the baptism of John the baptizer is from above. 21 அதிகாரம் chapter 21 23-27 வாசிடுங்க. அது பின்னால சொல்ல நேரம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ? யாரால் உண்டாயிற்று? அருமையான கேள்வி கர்த்தர் கேட்கிறார். யோவான் ஸ்நானுடைய ஞானஸ்தானத்தை மறுதலித்து அவருடைய சத்தியம் உள்ள பிரசங்கத்தை மறுதலித்த இந்த மதத்தவர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யோவான் ஸ்நானுடைய ஞானஸ்தானம் பரத்திலிருந்து வந்ததா, அல்லது மனுஷனுடைய கண்டுபிடிப்பா, அல்லது மதத்திற்கு அடுத்த சடங்கா? யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானம் அவனுடைய வயிற்று பொழிப்புக்காக அது செஞ்சு ஜனங்களை கூடி ஒரு செய்து காசு கலெக்ட் பண்ண ஆளா? எங்கிருந்து வந்தது யோவான் ஸ்நானுடைய ஞானஸ்தானம்? அதற்கு அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ? யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை. அப்ப இந்த மத தலைவர்கள் யோவான் தன்னுடைய ஸ்தானத்தை விசுவாசித்தார்கள். 3 அதிகாரத்துல பரிசேரும் சதுசேரும் வேத பாரகரும் கிறிஸ்து கேட்கிறப்ப, எதற்காக நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை? பரத்திலிருந்து வருகிற வெளிப்பாட்டுக்கு செவி கொடுக்கிற யாவருக்கும் பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கிறது. யாரெல்லாம் பரத்திலிருந்து வருகிற வெளிப்பாட்டுக்கு செவி கொடுக்கிறார்களோ, காது கொடுத்தாலே போதும், அப்படியாப்பட்ட ஆட்களுக்கு பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கிறது. யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கமும் அந்த பிரசங்கத்திற்கு ஒத்து போகிற மனம் திரும்புதலுக்கு அடுத்த ஞானஸ்தானமும் பரத்திலிருந்து அருளப்பட்டது. எங்க எப்போ எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று பரத்திலிருந்து தேவன் அவனுக்கு சொல்லி அனுப்பியிருந்தார். மனுஷனுக்கிருந்து வந்த காரியம் அல்ல இது, பரத்திலிருந்து வந்த காரியம். ஆகையால் பரத்திலிருந்து வந்த வெளிப்பாட்டுக்கு செவி கொடுக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய பரத்திலிருந்து வருகிற சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் நீங்கள் அனுப்பினதை ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப தூரமா இருக்குது. கர்த்தருடைய ராஜ்யம் என்னன்ற ஒரு டீட்டெயில் உங்களுக்கு அப்படின்னு வெளிப்படுத்தவில்லை. ஏன் விசுவாசிக்கவில்லை என்பதான கேள்வி கேட்பார் என்று அவங்க நன்றாய் தெரியும். என்றால் அவர்கள் யோவான் ஸ்நானனை விசுவாசிக்கவில்லை. ஆகையால் அவர்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் ரொம்ப தூரமாக இருந்தது. ஏன்? அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்று ஒரு மனஸ்தாபத்தை காண்பித்து ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கு ஒத்து போகவில்லை. அவர்கள் ஒத்துப்போய்ந்து, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, எங்களுடைய பின்னணி, எங்களுடைய குலம், எங்களுடைய கோத்திரம், எங்களுடைய வருமானம், எங்களுடைய சாதி, எங்களுடைய சந்ததி, எங்களுடைய குப்பையான காரியத்தெல்லாம் அவர்கள் ஒத்து போனார்கள். பவுல் சொல்ற வார்த்தை பிலிப்பியர்ல, அது குப்பை. நாங்களும் பெஞ்சமின் கோத்திரத்தான் தான், நானும் ஒரு பரிசேயன் தான், நானும் நியாய பிரமாணத்தை கடைபிடித்தவன் தான், எனக்கு எல்லாமே மனப்பாடமா தெரியும். ஆகிலும் அவைகளை பார்க்கும் பொழுது ஒன்னுத்துக்கு உதவவில்லை. தேவ ராஜ்யம் அவைகளால் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அவைகள் நிமித்தமாய் சொல்ல போன தேவ ராஜ்யம் என்னை விட்டு ரொம்ப தூரமாய் போனது. அப்பதான் பரத்திலிருந்து ஒரு சத்தம், சவுலே சவுலே என்னை துன்பப்படுத்தி. அப்போது மறுபடியும் அந்த ஒரு சம்பவத்தை ராஜாக்களுக்கு முன்பதாக போல் சொல்லும்போது, இந்த பரம அழைப்புக்கு நான் கீழ்ப்படியாமல் போகவில்லை. When you hear the voice from above, so near to the kingdom of God.
பருத்துக்குரிய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற யாவருக்கும் பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கிறது. ஆனா உங்களுக்கு எனக்கு அதுதான் மனசே கிடையாது, அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பது. therefore the kingdom is very far away. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது யாருக்கு என்பதான கேள்விக்கு மனசாப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களுக்கு, மனம் திரும்புதலுக்கு அடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் ரொம்ப கிட்ட இருக்கிறது. அடுத்த கேள்வி, அந்த ராஜ்யத்தை உள்ள கொடுப்பது யார்? பரலோக ராஜ்யம் கிட்ட இருந்தாலும் அதை எப்படி சுதந்தரித்துக் கொள்வது? ஆண்டவராகிய இயேசுநாதருடைய சொல்லுக்கு ஒரு வேத பாரகன், ரபி போதகரை நீ சொல்லுவது சரிதான் என்று சொன்னவன கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நீ தேவ ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. பிரதமமான கற்பனை வேதாமத்தை எது என்று கேட்கும் பொழுது கர்த்தராகிய இயேசுக்கு ரொம்ப அற்புதமா சொல்றாரு. ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் 2 கட்டளையில போட்டு நிறுத்தி விட்டுறாரு. தேவனாகிய கர்த்தர் முழு மனது பலத்தோட ஆவியோட அன்பு கூறுவையாக, உன்னை நேசிப்பது நேசிப்பையாக, இதுவே 2வது பிரமாணம் பிரதானமான கட்டளை என்று சொல்லி முடிஞ்சோன்னு அவன் சொல்ற வார்த்தை ஸ்கிரைப், அந்த வேத பாரகன், ரபி நீ சொல்வது சத்தியம்தான். அந்த சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொண்டவனு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, தேவ ராஜ்யத்துக்கு ரொம்ப தூரம் கிடையாது, சோ நியர், இருந்தாலும் நீ அதை ஒன்றும் சுதந்திரிக்கல, கிட்டதாக்குற நீ, தேவ ராஜ்யம் ரொம்ப கிட்ட வந்துக்குது, ஆனா நீ இன்னும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படி சத்தத்தை கேட்கிற யாவருக்கும் தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. தேவ ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருந்தாலும் அந்த ராஜ்யத்தை எப்படி ஒருவன் சுதந்திரித்துக் கொள்வது, பெற்றுக்கொள்வது, அடைவது, உள்ள பிரவேசிப்பது? 11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இந்த மனம் திரும்புதலுக்கு அடுத்த ஞானஸ்நானம் உங்களை தேவ ராஜ்யத்துக்கிட்ட கொண்டு வரும், அல்லது தேவ ராஜ்யத்துக்கு உங்ககிட்ட வரும். அவ்வளவுதான், உங்களுக்குள்ள வராது. நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வராது. ஆனால் மனசாப்பட்டு மனம் திரும்பினால், ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கு ஒப்பாக நீங்கள் உங்களை காண்பித்ததே ஆனால் தேவ ராஜ்யம் கிட்ட வரும். அதுக்கு அடுத்த ஞானஸ்நானம் தான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்படி சுதந்திரிப்பது? நெக்ஸ்ட், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவருடைய பாதரட்சை அவளுக்கு குனிஞ்சி பாதரட்சை கழற்ற ஒரு தரமட்டமான அடிமைக்கும் நான் தகுதி அல்ல. இந்த பெரியோருடைய பாதரட்சை கழட்டுவதற்கு எதற்காக? அவர் செய்கிற அவர் கொடுக்கிற ஞானஸ்தானமும் நான் கொடுக்கிற ஞானஸ்தானமும் ரொம்ப பெருசு. அவர் கொடுக்கிறது என்னிலும் பெரியவர். அவர் கொடுக்கிற ஞானஸ்தானத்திற்கும் தேவராஜ்யம் சமீபமா இருந்தாலும் என்னால தேவராஜ்யத்துக்குள்ள உங்களை நடத்த முடியாது. ஆனால் அவருக்கு ஞானஸ்தானம் உங்களை தேவராஜ்யத்துக்குள்ள நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்றது கீழே காண்பிக்க விரும்புகிறேன். என்னோட கேள்வி, தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஸ்நானன் அந்த தண்ணீர் ஞானஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த தண்ணீர் ஞானஸ்தான நிமித்தமாக மனம் திரும்பிட்டார்கள் என்பதன் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றால் எதுக்கு அடையாளபூர்வமாயிருக்கும்? பரிசுத்தம் உள்ள ஆவியானவருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்தால் நீங்கள் நானும் எதற்கு ஒப்பாக இருக்கிறோம்? எதை எடுத்து காண்பிக்கிறோம்? யோவானுடைய ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மனம் திரும்புதலுக்கு அவர்கள் ஒப்பா இருக்கிறார்கள், ஒத்து போகிறார்கள், அதை காண்பிக்கிறார்கள். பரிசுத்தம் உள்ள ஆவியானவருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்தால் நாம் எதற்கு ஒப்பா இருப்போம்? எதை எடுத்து காண்பிக்கிறோம்? யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு மனசாப்பட்டு மனம் திரும்பி ஆயத்தமா இருக்கிற கூட்ட மக்களுக்கு அடுத்து இன்னொரு ஞானஸ்தானம் உண்டாக வேண்டும். அது என்ன? பரிசுத்தம் உள்ள ஆவியானுடைய ஞானஸ்தானம். அது வசனம் 11. ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கன்னியை கொடுக்காமல் தங்களுடைய இனத்திற்கு ஏற்ற ஒத்திகையை பார்த்தவர்கள், நாங்கள் எங்கள் இனத்திற்கு சேர்ந்தவர்கள், அது போதும் என்று என்கிறவர்களுக்கு 12 சொல்ற வார்த்தை 12. தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றார். அவியாத அக்கினியினாலே சுட்டரிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் மனஸ்தாப்பட்டு மனம் திரும்புதல் கடத்த ஞானஸ்தானத்திற்கும் அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை, அதுக்கு ஒத்து போகவில்லை. பரிசுத்தம் உள்ள ஆவியானுடைய ஞானஸ்தானத்திற்கும் அவர்கள் ஒத்து போகவில்லை. ஆகையால் அவர்கள் ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் மீதி இருக்குது. ஒன்று மனஸ்தாப்பட்டு மனம் திரும்புதல் கடத்த யோவானுடைய தண்ணீர் ஞானஸ்தானம் அப்போ, இல்லாவிட்டால் பரிசுத்தம் உள்ள ஆவியானுடைய ஞானஸ்தானம் இப்போ. அதுவும் இல்லாவிட்டால் மீதி இருக்கிற ஒரே ஒரு ஞானஸ்தானம் அக்கினி ஞானஸ்தானம். அது நரகத்தில் அவியாத அக்கினிலே கர்த்தர் மூழ்கி எடுக்க வேண்டியதா இருக்கும். பயங்கரமான பிரசங்கம். எனக்கு பின் வருகிறாரோ தெளிவா சொல்லிட்டார், வந்து இருக்கிறார். அவரு எங்க இருந்து? நீர் வந்த வனாந்திரத்திலிருந்து வருகிறாரா, அல்லது வானத்திலிருந்து இறங்கி வருகிறாரா, அல்லது எருசலேமிலிருந்து வருகிறாரா? எங்க இருந்து வருகிறார்? உம்முடைய பெரியவர். நீர் யாருடைய பாதரட்சத்தை கழட்டவும் உமக்கு தகுதி இல்லை என்று சொன்னீரோ அந்த பெரியவர் எங்கிருந்து வருகிறார்? அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். அந்த வந்தார்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். arrived, arrived. பாரகினுமா என்பதான கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பப்ளிக் அப்பியரன்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 30 வருஷமாக பெத்லகேம், திருப்ப எகிப்து, அங்கிருந்து 7 வயசுல மறுபடியும் அவர்
கலிலேயாவுக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார் என்று தெரியவில்லை. ஆக மொத்தம் 30 வருஷம் பப்ளிக்காக ஜனங்களுக்கு தான் யார் என்று வெளிப்படுத்தாமல் அடங்கியிருந்தார். யாருக்குமே தெரியாது தேவகுமாரன் மனுவாத எடுத்து பிறந்தார் என்று. கூடுகிற சகோதரர்களும் விசுவாசிக்கவில்லை என்று யோவான் ரொம்ப தெளிவாய் சொல்கிறார். மரியாளாமா தவிர அவங்களுக்கு ஒன்றிதான் தெரியும் இவருடைய கன்னிகை பிறப்பு இவர் யார் என்பதை. 30 வருஷம் அவர் யாருக்குமே தெரியாத Son of God who took the human form, obscured for last 30 years, கடந்த 30 வருஷமாக இந்த மகிமையின் மனுவாத எடுத்த கர்த்தர் யாருக்குமே தெரியாம ஒரு கிராமத்துல அடங்கி இருந்தார். இப்ப அவர் வெளியே வருகிறார். எதற்காக? 3 காரியம் செய்யணும். 1:11 பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். அதற்காக தான் அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அதான் பிரசங்கம் யாருது? யோவான் ஸ்நானனுடையது. அவர் என்னிலும் பெரிய ஒருத்தர் வருகிறார். அவர் பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். அதற்காக அவர் வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் 12 சொல்லப்படுற தூற்றுக்குடியை வைத்துக் கொண்டு அவர் களஞ்சியத்தை கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினில் சுட்டரிக்கிற அந்த ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். இதுல முக்கியமாக யோவான் ஸ்நானனுக்கும் பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானம் தேவைப்படுகிறது. இந்த ஒரு ஸ்நானங்களை கொடுக்கத்தக்கதாக இவர் கலிலேயாவிலிருந்து, ஏன்னா 2ஆம் அதிகாரம் அப்படிதான் முடிஞ்சுது. 2ஆம் அதிகாரம் வசனம் 22. ஆகிலும் அர்கலாயு தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். கலிலேயாவில் இயேசுநாதர் பாலகனாக இருக்கும் பொழுது கொண்டு போய் அந்த இடத்துல தான் யோசேப்பு குடும்பமாய் வாசம் பண்ணினார். எவ்வளவு வருஷம் தெரியாது. ஆனால் 2 வருஷத்துக்கு கீழ்பட்ட ஒட்டுமொத்த குழந்தைகளையும் எகிப்துல இயேசுநாதர் பாலகனாக இருக்கும் பொழுது பெத்லகேமில் இருந்த ஒட்டுமொத்த குழந்தைகளையும் சங்கரித்தான். யாரு? ஏரோது ராஜா. அந்த கலிலேயிலிருந்து கர்த்தர் வருகிறார். அந்த கலிலேயா விட்டு 30 வருஷம் இயேசுநாதர் எங்கேயுமே போகல. இயேசுநாதர் இமயமலைக்கு வரல. 30 வருஷம் எங்க இருந்தார்? கலிலேயாவில் இருந்தார். ஏன் வந்தார்? 13. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவானால் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக வந்தார். 5:6 கொஞ்சம் பரவாயில்ல, கேட்க நல்லா இருக்குல்ல. 3:5-6. அப்பொழுது எருசலேம் நகரத்தார் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதே ஃப்ரேஸ் வருது, அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது ஓகே. யாரு? பாவங்களை அறிக்கையிடுற நம்மை போல பாவத்துல மூழ்கி பாவத்துல பிறந்து பாவத்துல வளர்ந்து அந்த வசனம் கரெக்டா போகுது. எனக்கு நம்ம என்ன பண்ணோம்? அவன் யோவான்கிட்ட போயிட்டு மனசாப்பிட்டு பாவங்களை தெரிஞ்ச பாவங்க தெரியாத பாவங்க வந்து மறந்துருப்போம். ஏன்னா நம்ம செய்யற பாவம் நம்மளுக்கு எங்க தெரிய போகுது? நேற்று பண்ண பாவம் தான் ஞாபகம் தான் உங்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். எந்த பாவத்தை நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும்? பாவம் பண்ணிட்டு அடி வாங்குறோம் தெரியுமா? அந்த பாவம் தான் நம்ம மனசுல ஞாபகம் இருக்கும். அடி வாங்காத பாவங்கள்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கணக்குல இருக்குது, நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. தெரிஞ்ச பாவங்களை மாத்த தான் அறிக்கை இடுறாங்க. பொறுத்து வந்து எவ்வளோ எங்க எத்தனை நான் சொல்றது? நான் ஒரு நாள் கணக்கு இல்லாம பாவம் செஞ்சு பண்ண பாவமே எனக்கு ஞாபகம் இல்லை. உச்சரித்த வார்த்தைகள் நியாய பிரமாணத்தின்படி எடுத்து போட்டா போச்சு. அதனால தான் அவ்வியாத அக்கினி மணல் தனியா இருக்குது பாவங்கள். இது ஓகே. இவர்கள் போயிட்டு யோவான்ட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறது சரி, ஏன்னா அது நாம தான், அது நம்ம கேட்டகரி. அது ஆனா 13 அக்கினி ஞானஸ்தானத்தையும் பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானத்தையும் கொடுக்கிற இந்த மகா கர்த்தர் அவர் எதற்காக வசனம் 13 இந்த யோவான் ஸ்நானன் கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக போய் கொண்டிருக்கிறார்? இது யோவானுக்கு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஆகையால் யோவான் வசனம் 14 என்ன செய்யறாரு? 3:14 யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். யோவான் அதற்கு முதல் தடை செய்கிறார். எதற்காக? வசனம் 11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அடுத்து பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு இந்த பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானத்திற்காக யோவான் காத்துகிறாரு. லிஸ்ட் படி பாத்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி நான் பாவிகளில் பிரதான பாவியா இருக்கிற எனக்கு அவர் அதிக இரக்கத்தை கொடுத்து என்னை ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாக நியமித்தார் என்று சொன்னாரோ, அதே போல இவர் என்னதான் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறது ஞானஸ்தானம் கொடுத்திருந்தாலும் பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானம் வரும்பொழுது லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வராரு, பிரதானமான பாவியா வராரு. யார்? யோவான். நான் காத்துட்டு இருக்கிறேன், அதுக்காக நீர் வந்த உடனே உம்மிடத்திலிருந்து பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறும்படியாக. நீர் இந்த தண்ணீர் ஞானஸ்தானம் என்கிட்ட
கியூவில் நான் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆண்டவரே, நீர் எனக்கு தரணும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். அது எப்படி நான் ஆவலாக காத்துட்டு இருக்கேன் நான். ஆனால் யோவான் சொல்கிற வார்த்தை வசனம் 14. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். நீர் இடத்துல வரலாமா? நீர் எங்க சொல்லு, நான் அங்க வருகிறேன். எதுக்கு? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெறுவதற்கு. நீர் என்னிடத்தில் வரலாமா இந்த ஞானஸ்தானம் எடுக்கத்தக்கதாக? பயங்கரமான அதிர்ச்சி யோவானுக்கு. 11, 13, 12 பயங்கரமா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் இவரை பற்றி. ஆனால் இவர் கூட்டத்தில் ஒருவராக இவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க முடியாத வந்து கொண்டிருக்கிறார். எதற்காக இவர் யோவான் கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க முடியாத வருகிறார்? ரொம்ப தெளிவா இருக்கிறது, இவர் ஞானஸ்தானம் எடுக்கவே கூடாது. பிகாஸ் இவர் எந்த பாவத்தையும் செய்யவில்லை. இவர் மனசாப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தெளிவா இருக்குது யோவானுக்கு. நான் பாவி ஆண்டவரே, எனக்கு நீர் தான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். நீர் இடத்துல வரவும் கூடாது, இந்த ஞானஸ்தானம் உமக்கு பொருந்தாது. நீர் பரிசுத்தர், பாவமற்றவர், கன்னிகை வயிற்றில் பிறந்தவர். எல்லா யோவான் நன்றாய் தெரியும். எதற்காக நீர் வந்தீர் இந்த ஞானஸ்தானம் எடுப்பதற்கு? யாக்கோபு யோவான் என்பதான இயேசுநாதருடைய 12 சீஷர்ல வந்து 2 சீஷர்கள் அவங்க அம்மாவை கூட்டின்னு வராங்க. 22ஆம் அதிகாரம் நினைக்கிறது மத்திய சுவிசேஷம், பட் மற்ற சுவிசேஷ புத்தகம் சொல்லப்பட்டிருக்கும். வந்துட்டு அவங்க அம்மா கூட்டு வந்தாங்க. ஏன்னா இயேசுநாதர் வந்து ராஜ்யத்தை பற்றி மேலே ரொம்ப பேசுவார் 20-21 அதிகாரத்தில் டீட்டெயிலாக. அதனால இந்த சீஷர்களுக்குள்ள ஒரே போட்டி. ராஜ்யத்தில் உட்காந்துட்டாருனாக்கா இவரது இடதுபுறமும் வலதுபுறத்தில் யார் சிங்காசனம் உட்காருவாங்கன்னு இந்த 12 பேருக்குள்ள அதே போட்டி. ஏன்னா அப்போ ஒன்றும் ஆவியினர் அருளப்படாதனால அந்த மைண்ட் இருக்குது, யார் இவர் பக்கத்தில் போய் உட்காருவாங்க அப்படின்ட்டு. யாக்கோபு யோவானுடைய அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் சொந்தம் தான், ஆண்டி வேணும் ஆண்டவருக்கு அந்த அம்மா. ஏன்னா மரியாளுடைய சகோதரி அவங்களுடைய 2 பசங்க யாக்கோபு யோவான். இவங்க 2 பேரை வந்து இயேசுநாதர்கிட்ட முழங்காலிட்டு அவரை வணங்க ஆரம்பிச்சோட அவர் தெரிஞ்சிருது. நான் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறேன்னு கேட்குறாரு. கேட்கும் போது ஒன்னில் ஆண்டவர், உம்முடைய நீரும் சிங்காசனம் உட்காரும் போது இளையவன் உங்களுடைய வலது பாரசமும் இன்னொருத்தவன் வந்து உன்னுடைய இடது பாரசமும் உட்காரணும் சிங்காசனம் அப்படின்னு. கூட குருங்க ஏற்கனவே பத்தினுக்குது. ஏன்னா 12 பேருக்கு ஒரே சண்டை, யார் நமக்குள்ள பெரியனா இருக்கணும் அப்படின்னு. இயேசு நம்ம சொல்ற வார்த்தை, நான் எடுக்கும் ஞானஸ்தானத்தை நீங்கள் எடுக்கக்கூடுமோ? அங்க இயேசு ஞானஸ்தானத்தை பத்தி பேசுறாரு. ரிமெம்பர், எந்த ஞானஸ்தானம் அது? இதா ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாட அங்க ஞானஸ்தானம் பயன்படுத்த ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? நான் குடிக்கும் பாத்திரத்தை உங்களால் குடிக்க முடியுமா? நான் எடுக்கும் ஞானஸ்தானத்தை உங்களால் எடுக்க முடியுமா? நேசு கேள்வி கேட்கிறாரு. பட் நீங்க ஞானஸ்தான வார்த்தை யூஸ் ரொம்ப எக்ஸாக்ட் மீனிங் அது. அங்க இயேசு ரொம்ப தெளிவாக அவருடைய ஞானஸ்தானத்தை அவர் பாடுமனத்தை குறிப்பிட்டு பேசுறாரு. வெரி குட், குட் டு யூ. பட் இங்க நீங்க சொல்லியிருந்தது அந்த அர்த்தம் இல்லாம இருக்க வாய்ப்பு இல்லை, கீழே போகும்போது தெரியும். ஸோ நீங்க சொன்ன வார்த்தையை அவர் தேவகுமாரன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஞானஸ்தானத்தை எடுக்க வந்தார் என்று. யாருக்கு இவர் தேவகுமார் என்று வெளிப்படுத்துவதற்காக இந்த ஞானஸ்தானம் எடுத்தாரு? யூதர்களுக்கா? ஏன்னா நீங்க சொன்ன வார்த்தை தப்பு கிடையாது. 4ஆம் அதிகாரத்தில் வந்து பிசாசு ஸ்டார்ட் பண்றது எப்படி? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அடுத்த 4ஆம் அதிகாரத்தை இயேசுநாதருடைய வெளிப்பாடு நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது பிசாசு கிட்ட. இயேசுநாதர் எதற்காக யோவான் கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தார் என்பதன கேள்விக்கு இயேசுநாதர் பதில் தராரு. ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் நம்ம? வசனம் 15, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஏனென்றால் அவன் கேள்வி கேட்டான் இல்லையா? வசனம் 14, 14, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். நீர் என்னிடத்தில் வரலாமா என்பதன கேள்விக்கு இயேசுநாதர் என்ன பண்றாரு? இப்போ பதில் தராரு. ஓகே, இந்த பதில் நம்ம கவனிப்போம். இதுல என்ன எக்ஸாக்ட் மீனிங் நம்ம பார்க்கலாம். இயேசுநாதர் பதில் கொடுத்திருக்கிறாரு. 15, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அவருக்கு இடம் கொடுத்தார். இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் எதையாவது நிறைவேற்றுதா? யோவானுடைய பிரசங்கம், அந்த பிரசங்கத்தை எடுத்து காண்பிக்க அவருடைய தண்ணீர் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் எதை நிறைவேற்றுகிறது? 3ஆம் அதிகாரம் 3, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. யோவான்ஸ்தானுடைய பிரசங்கமும் அவருடைய ஞானஸ்தானமும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறுச்சு. அப்போ இயேசுநாதருடைய தண்ணீர், இந்த ஞானஸ்தானம், யோவானால் எடுக்கிற ஞானஸ்தானமும் பழைய ஏற்பாட்டில் ஏதோ சொல்லப்பட்டுக்குது. அது இங்க என்ன ஆகணும்? நிறைவேறணும்.
baptism of our Lord Jesus Christ by John the Baptist is nothing but the fulfillment of a prophecy from the Old Testament. பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஒரு தீர்க்க தரிசன வசனம் இயேசுநாதருடைய தண்ணீர் ஞானஸ்நானம் நிமித்தமாக நிறைவேறுகிறதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார். கொஞ்சம் நீங்க யோசிச்சு சொன்னீங்கன்னா சொல்லிடுவீங்க. பழைய ஏற்பாட்டில் எங்கேயோ இயேசுநாதருடைய ஞானஸ்நானத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அது இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். ஒரு உதாரணத்துக்கு 5ஆம் அதிகாரம், இதே மத்திய 5:17. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அப்ப இயேசுநாதர் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் என்ன செய்ய முடியாது வந்திருக்கிறாரு? நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசுநாதருடைய இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் என்ன செஞ்சிருக்கணும்? தீர்க்க தரிசனங்களையும் நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றிருக்கணும். கெட்டிங் இயேசுநாதர் ஒரு அவருடைய ஞானஸ்தானம் நமக்கு முன்மாதிரியா இருக்குதுன்ற ஒரு கருத்து. இயேசுநாதர் மெஸ்ஸியாவாக இதுக்கப்புறம் ஊழியம் செய்ய போகிறார் 30 வயதுக்கு அப்புறம். அதனால அந்த மெஸ்ஸியாவுடைய ஊழியத்துடைய கன்ஃபர்மேஷனுக்காக ஞானஸ்தானம் எடுத்தார்ன்ற ஒரு கருத்து. அதுக்கப்புறம் இயேசுநாதர் இங்க ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவருக்கு ஆவியின் அபிஷேகமானது என்றும் இன்னொரு கருத்தும் இருக்கிறது. இதெல்லாமே வேதத்துல அங்கங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மொத்தமா தப்பு என்று சொல்ல முடியாது. அதெல்லாமே மற்ற இடத்துல பார்க்கும் பொழுது, மற்ற பகுதிகளை பார்க்கும் பொழுது இந்த கருத்து எல்லாமே ஒரு சின்ன சின்ன சத்தியமாக வெளிப்படுகிறது. ஆனால் எக்ஸாக்டாக இங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இயேசுநாதர் யோவான் ஸ்நானனுடைய கையினாலே கர்த்தர் ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த ஒரு சம்பவம் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். வசனம் 15ல, இப்பொழுது எனக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும், எல்லாம் என்ன அது? எல்லா நீதி. அப்போ இயேசுநாதருடைய இந்த தண்ணீர் ஞானஸ்தானம் எதை நிறைவேற்றுது? நீதி, righteousness. The baptism of the Lord Jesus Christ by John the Baptist fulfills some righteousness. ஏதோ நீதியை நிறைவேற்றுது இயேசுநாதருடைய தண்ணீர் ஞானஸ்தானம். அதனால இப்போ எனக்கு கூட இந்த நிறைவேற்றுதல் என்னன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோவான் சனுக்கு ஆரம்பத்தில் புரியல. அதை விட்டுருங்க. இந்த 15ல இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் யோவானுக்கு புரிஞ்சுதா? அட்லீஸ்ட் உங்களுக்கு எனக்கு புரிஞ்சுதா? அட்லீஸ்ட் யோவானுக்கு புரிஞ்சிச்சு அந்த பதில். 15ல சொல்லப்படுற பதில் புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்காதா? அவர் முன்னாடி வாசிப்பாரு. உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லுங்க. அப்புறம் யோவான் சானுக்கு புரிஞ்சுதா இல்லையா நீங்க சொல்லுங்க. ஓகே, 15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? யோவான் ஸ்நானனுக்கு புரிஞ்சிருக்காதா? அவர் இடம் கொடுத்தனால புரிஞ்சிருக்கான்றது அர்த்தம் கிடையாது. யோவான் ஸ்நானன் மாத்திரம் 15 புரிஞ்சிச்சுன்னா அவருக்கு கண்டிப்பா நமக்கு புரிஞ்சிடும், கஷ்டமே இருக்காது. அதான் உங்களுக்கு கேட்கிறேன். அட்லீஸ்ட் யோவான் ஸ்நானனுக்கு புரிஞ்சுதா இயேசு சொன்னது? அடினுக்கு தேவையா இருக்கிறது இயேசுநாதர் என்ன பதில் கொடுத்தார் அதற்கு? இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் யாருமே அங்கீகரிக்க முடியாது. யோவானே அங்கீகரிக்கல இவருக்கு கொடுக்கணும்ட்டு. ஆனாலும் எடுக்கணும்ட்டு கர்த்தர் வந்திருக்கிறாரு. அதற்கு பதில் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அத்தையும் தொட மாட்டேன்றீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. ஆனா அடின்னு தொடுவேன். எனக்கு அதான் வேணும். நல்லா புரிஞ்சுக்கணும். 4 சுவிசேஷத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல மாத்திரம் யோவான் ஸ்நானனுடைய இயேசுநாதருடைய பிரசங்கத்தை துவக்கிறார். பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு மற்ற புஸ்தகத்தில் இருக்கிறது எல்லாமே இயேசுநாதருடைய பிரசங்கம் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முந்தி கொடுக்கப்பட்ட தகவல். மார்க்கு, லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கால ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் அவருடைய ஞானஸ்நானமே. அதுக்கப்புறம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா இயேசுநாதருடைய குறித்துள்ள வரப்போகிற கிறிஸ்துவ குறித்துதான பிரசங்கம். ஆனா யோவான் மாத்திரம்தான் இயேசுநாதர் வந்த பெருக்கு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறேன். இயேசுநாதரை வந்த பேருக்கு யோவான் என்னவாக பிரசங்கித்தார்? தேவ ஆட்டுக்குட்டி, ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, என்னிலும் பெரியவர், எனக்கு முந்திருந்தவர். அதெல்லாம் சத்தியம்தான். இயேசுநாதரை பார்த்த பேருக்கு இவருடைய பேச்சு மாறுது, இவருடைய பிரசங்கம் மாறுது. யாருது? யோவான். என்னன்னு கூப்பிடுறாரு அதுக்கப்புறம்? Behold the Lamb of God who takes away the sin of the world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல யோவானுக்கு என்ன இருக்குது? வசனம் 15 இப்போ வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு,
இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். புரிஞ்சிச்சு. எந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசுநாதர் இந்த இடத்துல கீழ்ப்படிந்து நீதி நிறைவேற்றார்ன்றது யோவானுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் சொல்ற வார்த்தை, பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எப்போ எப்படி இயேசுநாதர் கல்வாரி சிலுவைக்கு யோவான் இருக்கல, இன் பிட்வீன் அவருக்கு டவுட் வந்துடுது. 11ஆம் அதிகாரத்தில் வருகிறவர் நீர் தானா, எப்போ எப்படி நீர் பாவத்தை சுமந்து தீர்ப்பீர், அநேக விஷயம். ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே தான் நிறைவேறுது. அதை இவர் செய்ய போகிறார். செய்வதற்கு முந்தி ஆவின் ஞானஸ்நானம் உண்டாகாது. முதலாவது உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை இவர் மாறணும். அந்த ஒரு வெளிப்பாடு இவருக்கு புரிஞ்சுது. எங்க சொல்லப்பட்டுக்குது? தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுநாதரை. பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் சொல்லப்பட்டுக்குது. அதை இந்த இடத்துல இயேசுநாதர் ஞானஸ்நானம் எடுத்து காண்பிக்கிறார். அது யோவானுக்கு தெளிவாய் புரிஞ்சுது. பழைய ஏற்பாடுல எங்கேயோ பாவத்தை சுமக்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இவரை பத்தி சொல்லப்பட்டுக்குது. அது நிறைவேற்ற போகிறார். அதற்கு முந்தி ஆவின் ஞானஸ்நானம் வர வாய்ப்பில்லை. 11 சொல்ல போற பரிசுத்த ஆவின் ஞானஸ்நானம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எங்க தேவ ஆட்டுக்குட்டி பாவத்தை சுமக்கிறதாக பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கலாம். ஐசாயா chapter 53, ஏசாயா 53 verse 11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். தன் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமப்பார். ஓகே, இவரை பத்தி என்ன சொல்லப்பட்டுச்சு? வசனம் 7 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும். யார் போலகிறாரு? வாயை திறக்கவில்லை. யார் போல இருக்கிறார் இவர்? ஆட்டுக்குட்டி. அப்போதான் புரியுது யோவான், ஓஹோ, ஆட்டுக்குட்டி போல இவர் நமக்காக பாவ நிவாரண பலியாக போறாரா? அதற்காக இப்ப இவர் பாவிகளோடு கூட எண்ணப்பட்டார்ன்ற வார்த்தை எல்லாம் 53 சொல்லப்படும். எங்க கல்வாரி சிலுவையில 2 திருடர்கள் மத்தியிலே திருடனாக எண்ணப்பட்டார். மனசாப்பட்டு மனம் திரும்பி பாவிகளா இருக்கிற அந்த பாவிகளோட கூட அவங்க பாவத்தை சுமந்து தீர்க்கிறபடியால் அவர்களோட கூட எண்ணப்படுகிறார். தண்ணீர் ஞானஸ்நானம் எடுப்பது நிமித்தமாக அந்த ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும். இங்கே சொல்லப்படுற இந்த தீர்க்கதரிசன வார்த்தை புதிய ஏற்பாட்டில் நிறைவேற வேண்டும். ஆகையால் தான் இயேசுநாதர் சொன்ன வார்த்தை என்ன? இடங்கொடு. இப்படி நாம் நீ எனக்கு இந்த பாவிகளுடைய மனம் திரும்புதலுக்கு அடுத்த ஞானஸ்நானம் கொடுப்பது நிமித்தமாய் நீதி நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. என்ன அந்த நீதி? நான் இவருடைய பாவத்தை சுமந்து இவர்கள் போலவே எண்ணப்பட வேண்டும். ஆகையால் எனக்கு இடம் கொடு யோவான். அப்போதான் கொடுக்குறாரு பேர் என்ன? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அந்த ஏற்றதா இருக்கின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். பிரபோ, ஏற்றதா இருக்கின்ற வார்த்தைக்கு பிரபோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டு பி சூட்டபிள். நீ இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுக்கறதுனால எதுக்கோ ஒரு சம்பவத்துக்கு ரொம்ப சூட் ஆகுது, ஏற்றதா இருக்கிறது. ஃபிட்டிங், எதுக்கோ ஃபிட் ஆகுது கரெக்டா. எது? ஐசாயா 53 ஏற்றதா கரெக்டா போட்டுருக்கான் தமிழ்ல. ஏற்றதா இருக்குது, ஏற்றதா இருக்கிறது, ஃபிட்டிங். எங்க தேவாட்டுக்குட்டி பாவமாகிற சம்பவம், இந்த பாவிகளோடு கூட இவர் ஒருவராக எண்ணப்படுகிற சம்பவம். புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களுக்கு கீழே போகும்போது புரியும். 3:16-17 சீக்கிரமா வாசிச்சு முடிச்சு. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா. இவரை பத்தி இப்போ வந்த சத்தம் ஏற்கனவே ஒரு வாய்ஸ்ன்னு சொல்லப்படுதா? 17 சத்தம்ன்ற வார்த்தை வந்துச்சு. வசனம் 3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று. ஒரு சத்தம் உண்டாச்சு. வனாந்தரத்துல ஒரு சத்தம். இப்போ வனாந்தரத்துல சத்தம், வானத்துல ஒரு சத்தம். இந்த சத்தம் வானத்துல இருந்து வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமா சொல்லு. ஓகே, 16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானமா வானங்களா? வானம் ஆங்கிலத்துல வானங்களா? ஹெவனா ஹெவன்ஸா? ப்ளூரல்ல எவ்வளவு வானங்கள்? வானங்கள் திறக்கப்பட்டது. ஒரு வானம் திறக்கலங்க, அநேக வானங்கள் திறக்கப்பட்டது.
ஒன்னா, ரெண்டா, மூணா, எவ்வளோன்னு தெரியல. ஆனால் எவ்வளவு வானங்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்பதன் கேள்விக்கு பதில் 17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. யார் பேசுறது? இவர் என்னுடைய நேசகுமார் என்று இந்த இடத்துல பேசுறது யாரு? ஏன் பிதாவாகிய தேவன்றீங்க? பிகாஸ் என்னுடைய குமாரன். கிறிஸ்து தேவனுக்கு குமாரனா இருக்குமானால் திருத்துவத்தில் அந்த நபர் யாரா இருக்கணும்? பிதாவாக தான் இருக்க வேண்டும். ஸோ பிதா வசிக்க பிரசன்னமா இருக்கிற அவருடைய பிரசன்னத்திலிருந்து சத்தம் வருகிறது. அந்த அளவுக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. போல் சொல்ற வார்த்தை 3வது வானம் வரைக்கும் அவர் போனதாக சொல்லப்படுகிறது. ஒரு 3 வானங்கள் இருக்குதா தெரியல. பறவைகள் பறக்கிற ஒரு இடம், பிறகு ஒளிகள் சுடர்கள் இருக்கிற நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் இருக்கிற அந்த இடம், அதுக்கப்புறம் இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் என்றும் சொல்லலாம். ஆனா ஆக மொத்தம் சில வானங்கள் திறக்கப்பட்டு அங்கிருந்து சத்தம் புறப்பட்டு வந்திருக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? இயேசு ஞானஸ்நானம் கொடுத்த உடனே நடக்கிற சம்பவம் என்ன? 16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இயேசுநாதர் தம் மீது பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் இறங்குறதை, வெளிச்சம் போல வந்து இறங்குறதை காண்கிறார். இயேசுநாதர் மாத்திரம் காணவில்லை. யோவான் சுவிசேஷம் நீங்கள் வாசிக்கும் 1வது அதிகாரத்தில் யோவான் ஸ்நானம் காண்கிறார். பார்த்த உடனே யோவான் ஸ்நானுடைய பிரசங்கம் அவருக்கு ஞாபகம் வருகிறது. வசனம் 11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்தமுள்ள ஆவியானவர். அப்ப பரிசுத்தமுள்ள ஆவியானவர் உடையவர் யாரு? புறாவை போல பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இவர் மேல வந்து இறங்கி தங்கினதை பார்க்கிறார் யோவான். அதை சாட்சியாக அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணுகிறார். இதற்கு முந்தைய சாட்சியா பேசி ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆனா இன் பிட்வீன்ல அவர் பாவமா நிக்கிற ஒரு தோரணை, பாவிகளோட கூட பாவியாக எண்ணப்படுகிற ஒரு தோரணை, கல்வாரி சிலுவை என்பதான ஒரு விஷயம் யோவானுக்கு புரியல. அது புரிய வைக்கத்தாக தான் அங்க நடக்கிற ஒரு பெரிய தண்ணீர் ஞானஸ்நானம் அவருக்கு உண்டாகிறது. அந்த ஞானஸ்நானம் உண்டான பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இறங்குறதை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இறங்குற ஒரு சம்பவத்தை 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நீங்கள் வாசிக்கும் பொழுது பேதுரு சொல்ற வார்த்தை, அவர் பரிசுத்தமுள்ள ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படி பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இவர் மீது வந்து இறங்குகிறார். அப்ப யார் நமக்கு பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அருளுவது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க ஆவியானவர் மாத்திரம் கூப்பிட்டு வர மாட்டாரு. ஆவியானவர் கொண்டு நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் கொண்டு நம்மை நிரப்புவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் நமக்கு அபிஷேகமாய் தருவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அருளுகிறார். அவர் அப்படியே கூப்பிட்டு வர மாட்டாரு. நீங்களாலும் கூட வேண்டியது கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தரை கூப்பிட வேண்டும். ஆண்டவராக கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருந்து தம்முடைய ஆவியானவர் அருளுகிறார். ஆவியால வந்து ஆவியே இறங்கும் ஆவியே இறங்கும் ஆவியெல்லாம் சொல்லி இருக்க கூடாதா? வேற என்ன போயின்கிற ஆவியெல்லாம் வந்துடும், என்னத்தான் கூப்பிடுறாங்க? யோவான் ஸ்நானன் தயவாக பரிசுத்தமுள்ள விஞ்ஞாசங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று இவர் கொடுத்தால் ஒழிய வர வாய்ப்பில்லை. பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு கூட கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் எருசலேம்ல தங்கியிருக்க வேண்டும். எப்போ அனுப்புறதா முடிவு பண்ணியிருக்கிறாரு? பெந்தகோஸ்து அன்று. இந்த மகா மகிமையின் மனுவாவது எடுத்த கர்த்தருடைய ஆவியானவர் அனுப்பினால் ஒழிய நீங்கள் நானும் வேற ஆவியானவர் கூப்பிடுறதுனால வர வாய்ப்பு இல்லை. ஸோ பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இறங்குகிறார். 17 லாஸ்ட். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த மாதிரியான ஒரு பெரிய வெளிப்பாடு இதுக்கு முந்தி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான யூதர்கள் வந்து எடுத்தாங்க பாருங்க. மனஸ்தாபத்துக்கு அடுத்த மனம் திரும்புதலுக்கு அடுத்த ஞானஸ்நானம் யாருக்கும் இந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உண்டாகவில்லை, இந்த ஒரு அடையாளம் உண்டாகவில்லை. பரத்திலிருந்து பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இறங்குறதாகவும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிற எந்த விதமான ஒரு சீன் வந்து உண்டாகவே இல்லை இதுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் எடுத்த யாவருக்கும். ஆனா இவருக்கு மாத்திரம் தான் உண்டாகிறது. கடைசியா 17 முடிச்சுட்டு அடுத்த வாரம் தொடங்கலாம். 17. அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இன்னொரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டா உங்களுடைய பக்தி விருத்திக்காக ப்ளீஸ் டர்ன் டு அதே மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 17-18. ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன். என்னது?
பிதாவாகிய தேவன் சொல்ற வார்த்தை, என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. என்னுடைய கேள்வி, எந்த விஷயத்துல பிதாவாகிய தேவன் குமாரனிடத்துல பிரியமா இருக்கிறார்? இவரை பாவமாக்குற விஷயத்துல பிதாவாகிய தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறார். இவரை கல்வாரசுக்கிற விஷயத்துல பிதாவாகிய தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறார். இவர் நம்முடைய பாவங்களை சுமப்பதற்கு, இவரை பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஏற்படுத்துவதிலே பிதாவாகிய தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறார். இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். எதற்காக? பாவத்தை இவர் மீது வைப்புற விஷயத்துல நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். அப்ப இதுக்கு முன்னாடி ஆடு பலி, கால பலியால் உண்டானத அதெல்லாம் பிரியமில்லை. ஆகியால் தான் சங்கீதத்துல தாவீது சொல்ற வார்த்தை, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, என்னுடைய அக்கிரமங்கள் என்ன படாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். பலி கொடுத்தான், எவ்வளவு கொடுத்துருவேன்னு. என்னோட பாவங்கள் கழுவப்படவோ சுத்திகரிக்கவோ எந்த பலிக்கும் சாமர்த்தியம் இல்லை. பலி எல்லாத்தையும் ஒன்னே குறிப்பிடுகிறது. யார் அது? தேவனுக்கு பிரியமா இருக்கிற நேசகுமாரன் பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டியாக வர வேண்டும். இதுல இந்த பிதாவாகிய தேவன் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னாம இந்த திட்டத்தை போட்டிருக்கிற பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை குறித்து வெல் ப்ளீஸ்ட், பிரியமா இருக்கிறேன். கடைசி ஒரு கேள்வி கேட்ட முடிக்கிறது. பரிசுத்தமுள்ள ஆவின் ஞானஸ்தானத்தை பெற்ற, மனம் திரும்புதலுக்கு அடுத்த ஞானஸ்தானம் எடுத்த ஆட்களுக்கு தேவன ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பரிசுத்தமுள்ள ஆவின் ஞானஸ்தானத்தை பெற்றவர்களுக்கு என்ன இருக்கும்? யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்தானம் பெற்ற ஆட்கள் மனஸ்தாப்பட்டு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு அடையாளத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்தார்கள். இயேசுநாதருடைய ஞானஸ்நானம் சாப்பட்டு மனம் திரும்பி பாவ நிவாரணம் ஆக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற, பாவ மன்னிப்புக்காக காத்திருக்கிற, அவருடைய பாவங்களை சுமக்கிற அவர்கள் ஒருவராக அதை எடுத்து காண்பிக்கத்தக்கதாக யோவான் ஸ்நானனால இந்த ஞானஸ்தானத்தை பெறுகிறார். என்னுடைய கேள்வி, பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானம் உண்டானவருக்கு என்ன நடக்கும்? தண்ணீர் ஞானஸ்தானம் மனம் திரும்புதலை எடுத்து காண்பிக்குமானால் பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானம் எதை எடுத்து காண்பிக்கும்? 3:2 மனதிரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பேச. பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. Where is the kingdom of heaven? யாருக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆனாரோ, யாருடைய பாவங்களை அவர் நிவிருத்தி செய்தாரோ, அப்படியாப்பட்ட ஆட்களுக்குள்ளாக தேவன ராஜ்யத்தை கொண்டு போவது மாத்திரமல்ல, அப்படியாப்பட்ட ஆட்களை தேவன ராஜ்யமாக்கினார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1 நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் யாரு? தேவன ராஜ்யமும் ஆசாரிய கூட்டமும். நாம தான் கர்த்தருடைய ராஜ்யம். தேவன ராஜ்யம் வருது ஜியோகிராபிக்கலா, டெரிட்டோரியலா அந்த ராஜ்யத்தை கொண்டு வராரு. இப்போ எங்க இருக்குது ராஜ்யம்? என்ன கேட்டீங்கன்னாக்கா, இப்போ ராஜ்யம் எங்க இருக்குது கேள்விக்கு யாருடைய பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு யாருக்கு பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்நானம் உண்டாயிருக்கிறதோ அவர்களை தேவன் தம்முடைய ராஜ்யமாக்கி இருக்கிறார். நீங்கள் நானும் தான் இப்பொழுது தேவன ராஜ்யமா இருக்கிறோம். ஏன்? தேவன் எங்க ஆளுகை செய்கிறார்? அவருடைய ராஜ்யத்தில். அவருடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும். எஸ், கர்த்தர் எங்க ஆண்டு கொள்கிறார் இப்போ நமக்குள்ள. அப்ப நாம் யாரு? பயப்படாதே சிறு மந்தையே, பாட்டு கேட்கிறீங்களா? பரலோக ராஜ்யம் உனக்குள்ளதே. அப்பயும் அவர் பாடி இருக்கிறார் 50 வருஷம் முன்னாடி. உங்களையும் என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போ பரிசுத்தமுள்ள ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்ற நாம் அவருக்கு என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறோம். ஏன்? கர்த்தர் எங்க ஆண்டு கொள்கிறார்? கர்த்தர் எங்க மேற்கொண்டு ஆண்டு கொள்கிறார்? ஒரு விசுவாசியை ஆண்டு கொள்கிறார். ஒரு விசுவாசியை மேற்கொள்கிறார். யாருக்கு இயேசுநாதர் ஆண்டவராக இருக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும். யாருக்கு இயேசு கிறிஸ்து அதிபதியா இருக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும். யாருக்கு இயேசுநாதர் ராஜாவா இருக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும். அப்ப ராஜ்யம் எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது. நாம் தான் இப்பொழுது நடமாடும் கர்த்தருடைய ராஜ்யம். ஒரு சின்ன இந்த ஒரு தகவலுக்கு மாத்த ஒரு வசந்த காட்டி நான் முடிச்சிடறேன். 12ஆம் அதிகாரம் ஒரு வசந்த வாசிடுங்க. பேண்டி சொல்ல வேண்டிய தேவையில்லை. 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எங்க வந்துருக்குது? தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஏன்? பரிசுத்தமுள்ள ஆவியினால் நான் பிசாசு ராஜ்யத்தை ஓட்டுகிறபடியால் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் வசித்தால் நீங்க என்னவா மாற போறீங்க? பரிசுத்தமுள்ள ஆவியானவர் உங்கள்கிட்ட இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் இருக்குது. ஆனா நீங்க இன்னும் அவருடைய ராஜ்யமா மாறவில்லை. நீங்களும் நானும் தான்
கர்த்தர் ஆண்டு கொள்ளுகிற ஒரு நபர்களாக ராஜ்யமாக விளங்குகிறோம். அவர் வந்து நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் பரிசுத்தமுள்ள ஆவி நிமித்தமாக. உயிர்த்தெழுந்த கர்த்தர் இப்ப எங்க இருக்கிறாரு? சரீரத்துல பரலோகத்தில் இருக்காரு, பிதாவோட வலது பார்சத்தில். வேற எங்க இருக்கிறாரு? பரிசுத்தமுள்ள ஆவின் நிமித்தமாய் நமக்குள் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களுடன் கூட இருப்பேன். எப்படி ஆண்டவர், நீ தான் மேல போய் கொண்டிருக்கிறீரே, சரீரத்தில் அங்க இருப்பேன், நான் அனுப்புறேன், என் ஆவியனுக்குள்ளாக நான் வருவேன். சுத்திர ராஜ்யம் யாரு? ஒரு விசுவாசியும் தேவன் ஆண்டு கொள்ளுகிற தேவன ராஜ்யத்தை சுதந்திரித்த தேவன ராஜ்யமா இருக்கிறான். ஆகையால் அந்த தேவன ராஜ்யத்தை என்ன இருக்குன்றது மாத்திரம் வசந்த வாசியம் முடிச்சார். நீங்கள் நானுமே தேவன் ஆண்டு கொள்ளுகிற ராஜ்யமா இருக்க முடியாது. கர்த்தர் திருசபையை சொல்லல, ஒரு விசுவாசியும் யாருக்குள்ளெல்லாம் தேவன ராஜ்யம் வந்திருக்கிறதோ அவர்கள் தேவன் ஆண்டு கொள்கிற ராஜ்யமா இருக்கிறார்கள். ஆகையால் அந்த ராஜ்யத்தை என்ன இருக்கக்கூடாது, என்ன இருக்கணும்ன்றதை பத்தி டீட்டெயிலா பேச நேரமில்லை. என்ன மாத்த இருக்கணுன்றதை பத்தி சொல்லப்படுகிறது. ரோமருக்கு இந்த நிருபம் 14:17 இந்த வாசத்தோட ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. யாரால உண்டாகிறது? என்ன பரலோக ராஜ்யம் என்றால், என்ன தேவன ராஜ்யம் என்றால் என்னடி வாசிக்கிறோம்? கேட்கவே இன்பமான ஒரு விஷயம் அது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவன ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? நீதியும் சமாதானமும் பரிசுத்தமுள்ள ஆவியினால் உண்டாகும். எவ்வளவு பேருக்குள்ள இருந்து இருக்குது? சமாதானமா இருக்கிறீங்களா? நீதி, சமாதானம், சந்தோஷம், இதுதான் தேவராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறதுக்கான அடையாளமே. நாம் தேவராஜ்யமா இருக்கிறோம் என்பதற்கான அடையாளமே. கர்த்தர் ராஜ்யம் இருக்கிற இடத்துல சண்டை இருக்கக்கூடாது. இருக்கிற வீடை பத்தி பேசி கொண்டிருக்கிறார். இங்கு சண்டை இருக்கக்கூடாது, குற்றஞ்சாட்டுதல் இருக்கக்கூடாது, கசப்பு தன்மை இருக்கக்கூடாது, கபடத்தனம் இருக்கக்கூடாது, பொய் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது. வெறும் நீதி இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும். என்ன அடையாளம்? கர்த்தருடைய ராஜ்யம். உள்ள சண்டையும் வெறுப்பும் கோபமும் எரிச்சல் இருந்தா அது அந்த காலத்துக்கு கர்த்தர் ராஜ்யம். நீங்கள் நானும் தேவ ராஜ்யமா இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. இயேசுநாதருடைய அந்த தண்ணீர் ஞானஸ்தானம் உண்டானது காரணமே வந்து வெறும் பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானம் பெறுவது மாத்திரமல்ல, பரிசுத்தமுள்ள ஆவியின் ஞானஸ்தானம் நிமித்தமாக நம்மை கர்த்தர் தேவ ராஜ்யமாக்கி வைத்திருக்கிறார் இப்பொழுது. ஆகையால் நாம் தான் ஆசாரிய கூட்டம், நாம் தான் தேவனுடைய ராஜ்யம். ஒரு விசுவாசியை சொல்கிறேன், இண்டிவிஜுவல்ஸ் பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன், சபையாக அல்ல. இது கிறிஸ்துவின் சபை, அவருடைய சரீரம். ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட விசுவாசியும் தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறீர்கள். அந்த ராஜ்யத்தில் வைக்க கூடாது, நாம் வைக்க கூடாது. வைக்க வேண்டியவைகள் நாம் கண்டிப்பாக வைத்துதான் ஆக வேண்டும். உங்களுக்குள்ள தின ராஜ்யம், நீங்கள் தின ராஜ்யமா இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமே வந்து நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். புசிப்பதிலும் குடிப்பதிலும் இருந்தால் மாத்திரம் சந்தோஷம் நினைக்காதீங்க. அது உலகத்தை அது இல்லாமலே, புசிப்பதிலும் குடிப்பதிலும் இல்லாமலே சந்தோஷமும் நீதியும் சமாதானமும் என்ன? கர்த்தருடைய ராஜ்யம். அது எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்கிறது. யார் ஏற்படுத்தியது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாவ நிவாரண பலி நிமித்தமாய் நமக்கு எந்த கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஆவியினர் பரிபூர்ணமா பெற்ற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஞானஸ்தான இடத்துல, அந்த கிறிஸ்து தான் நமக்கு பரிசுத்தமுள்ள ஆவியினவரை அனுப்பியிருக்கிறார். ஆகையால் உங்களை பார்த்தால கூப்பிட வேண்டியது என்ன? தேவ ராஜ்யமே. உங்களோட பேர் அது என்னது? தேவ ராஜ்யம். உங்க என்ன இருக்குது? தேவ ராஜ்யம். ராஜ்யத்தை வச்சிருக்கிறோம் உள்ள நான். உங்களுக்குள் தேவ ராஜ்யம் இருந்தால் அந்த இடத்துல வர நீதி தான் இருக்க வேண்டும், சத்தியம் தான் இருக்க வேண்டும். அதை மாத்திரம் இந்த ராஜ்யத்தில் வைப்பதற்கு தயவு செய்து தவறாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் எப்போதும் சமாதானமா இருக்கணும், எப்போதும் பரத்துக்குரிய சந்தோஷத்தினால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். உலக கவலைகள் வந்து இந்த சந்தோஷத்தை கெடுக்க நீங்கள் நான் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இந்த சரீரத்தின் அவயவங்கள் நீதியை செய்ய வேண்டும். ஏன்? உள்ளத்தில் தேவ ராஜ்யம், நானே தேவ ராஜ்யம். கர்த்தரை ஆண்டு கொண்டு அவருடைய காரியங்களை பூமியில் நிலவரப்படுத்துகிறார்.
என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் இருக்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் இருக்கிறதே. இதோ மனுஷரே